நிம்மதியாக செத்து மடிவதற்கும் வழி இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு அதைவிட வேறென்ன அவலம் வேண்டும்? கொரோனா தாண்டவமாடிய காலங்களில் இலங்கை முஸ்லிம்கள் மரணிப்பதற்கும் அஞ்சினார்கள். கொரோனாவால் மரணித்தவர் என்று தம்மை தீயிலிட்டு பொசுக்கி விடுவார்களோ என்ற பயத்தினால் உருகி வடிந்தார்கள். 2020 மார்ச் 31 நீர்கொழும்பில் கொரோனாவால் மரணித்த முஸ்லிம் நோயாளியை எரித்து விடுமாறு அரசாங்கம் உத்தரவிட்ட போது முழு முஸ்லிம் சமூகமும் பொசுங்கியது. எறும்பை கூட நெருப்பினால் பொசுக்க கூடாது என்கிற கொள்கையை பின்பற்றுபவர்களிடத்தில் எதிரியின் இறந்த உலை கூட நோவினை செய்யக்கூடாது என்று ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு சமூகத்தில் தனது சொந்த உறவினை தீயிலிட்டு எரிக்குமாறு உத்தரவிட்டால் அந்த சமூகத்தின் நிலை என்ன? அதிலும் 19 நாட்களேயான பச்சிலம் பாலகனின் உடலை தீயிலிட்டு கருக்கிய போது அந்த தாயின் உள்ளம் வெந்து சாம்பலாகி இருக்காதா? கொரோனாவினால் மரணித்தவர்களை அடக்கம் செய்யலாம் என்று உலக சுகாதார நிறுவனமே அறிவித்த போதும் இல்லை, நீங்கள் எரிக்கத்தான் வேண்டும் என முஸ்லிம்களுக்கு இலங்கை அரசாங்கம் உத்தரவிட்டது. அடக்கம் செய்வதால் நிலத்தடி நீரில் கிருமிகள் கலப்பதில்லை என விஞ்ஞான உலகமே சான்றளித்த போதும் எங்கோ இருந்த ஒரு அரைவேக்காடு சொன்னதை கேட்டு அரசாங்கம் வாளாட்டியது. குடும்பங்களுக்கு அவரவர் நம்பிக்கையை பின்பற்றி இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்ற சர்வதேச சட்டத்தை அப்போதைய அரசாங்கம் மீறியது. தான் விரும்பிய மதத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்டுள்ள உரிமையை தடுத்தது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் நாயகம் மிச்சேல் பச்சேல் இந்த முடிவை மாற்றச் சொல்லி இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்தார். அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் பார் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என பல சர்வதேச அமைப்புகளும் எரிப்பதை நிறுத்துங்கள் என கெஞ்சின. அரசாங்கம் மசியவில்லை. OIC எனப்படும் 52 நாடுகளை உள்ளடக்கிய இஸ்லாமிய ஒத்துழைப்பு நாடுகள் கோரிக்கை விடுத்தன. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், துருக்கிய ஜனாதிபதி அர்தூகான், பங்களாதேஷ் பிரதமர் ஹசீனா எல்லோருமே கெஞ்சி பார்த்தனர். கொஞ்சமாவது இறங்கவில்லை அரசாங்கம். தண்ணீரால் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு மாலைத்தீவு. எமது நாட்டில் கொண்டு வந்து அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள். எதுவுமே நடக்கவில்லை. கடைசியாக ஒரு வருட காலத்தில் மரணித்த 276 ஜனாசாக்களை தீயில் போட்டு எரித்ததன் பின்னர் இனவெறியாட்டம் அடங்கியது. 2021 மார்ச்சில் அடக்கம் செய்யலாம் என்று அனுமதி வழங்கிய அரசாங்கம் ஆனால் எல்லா மையவாடியிலும் முடியாது என்று கூறியதால் ஓட்டமாவடியில் பலவந்த ஜனாசா எரிப்பு அடக்கம் செய்யப்பட்டது. இத்தனை குற்றங்களையும் புரிந்த சூத்திரதாரி அல்லது மகமுளக்காரையா நாட்டின் தேசிய ஒற்றுமைக்கு பங்கமாக அமைந்தார் என குற்றம் சாட்டப்படவில்லை. விஞ்ஞான உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையை எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் மறுத்து அறிக்கை சமர்ப்பித்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் மெத்திகா விதானகேயின் பட்டமோ பதவியோ பறிக்கப்படவில்லை. இன்றும் கூட அவரிடம் பல்கலைக்கழக மாணவர்கள் பாடம் பயில்கின்றனர். இனிமேலும் இப்படியான வரலாற்று தவறுகள் நடக்காத வகையில் விசாரித்து பரிந்துரைகளை முன்வைக்க எந்த ஜனாதிபதியும் ஆணைக்குழு நியமிக்கவில்லை. தேர்தல் காலங்களில் முஸ்லிம்களின் வாக்குகளை பெறுவதற்கான கோஷமாக மட்டுமே இந்த விவகாரம் பின்னர் பயன்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாசா எரிப்பு விவகாரத்தின் விசாரணைக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பதாக ஜம்மியத்துல் உலமாவிடம் உறுதியளித்தார். 2 வருடத்துக்கும் மேலாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்து எதுவுமே செய்யாமலேயே இந்த தேர்தல் வாக்குறுதி அவரால் உலமா சபையிடம் வழங்கப்பட்டது. ஜனாசா எரிப்புக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக தற்போதைய அரசாங்கத்தின் ஒரு தூணாகிய பிமல் ரத்நாயக்க விடிவெள்ளி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் அமைச்சரவை பலவந்த ஜனாசா எதிர்ப்புக்காக முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோருவதாக அறிவித்தது. இது அரசியல் ரீதியானது அல்ல. நீர்வளங்கள் அமைச்சின் ஆய்வு அறிக்கைக்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவருடைய நீதியமைச்சர் அலி சப்ரி ஒத்துதியிருந்தார். அதற்கும் மேலால் இனிமேல் கொரோனாவால் யாராவது இறந்தால் அவர்களது உடலை நல்லடக்கம் செய்ய முடியுமாகின்ற வகையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றையும் முன்வைத்து அதற்கு அங்கீகாரமும் பெற்றெடுத்தார். கொரோனாவினால் இறந்தவர்களை பலாத்காரமாக தகனம் செய்தமை தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொண்டு விதந்துரைகளை சமர்ப்பிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்குமாறு இவ்வருடம் ஜனவரியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் தனிநபர் பிரேரணையொன்றை கொண்டு வந்தார். இதற்கு மேல் எந்த அரசாங்கமும் எதுவும் செய்யவில்லை. முஸ்லிம் அரசியல்வாதிகளும் ஒன்றும் செய்யவில்லை. முஸ்லிம்கள் முட்டாள்கள் என நினைத்த சிலர் பெட்டிகளே எரிக்கப்பட்டன என முழங்கினர். உலமாக்கள் சாம்பலையாவது தாருங்கள் என்று கெஞ்சினர். வேறு எதுவும் நடக்கவில்லை. சிவில் சமூகத்தில் இருந்து மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஷிரந்த ரன்மல ஆண்டனி சமரசிங்க கடந்த
கடந்த 2024 டிசம்பர் 22 போலீஸ் தலைமையகத்தில் இதன் பின்னாலுள்ள சதியை வெளிப்படுத்துமாறு கோரி முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். தற்பொழுது இலங்கை முஸ்லிம்களின் சிவில் அமைப்புகள் பல இணைந்து இந்த விவகாரத்தை தூக்கியுள்ளன. நாட்டின் ஜனாதிபதி உட்பட ஏராளமான பிரமுகர்களை அழைத்து முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயம் எடுத்துரைக்கப்படவிருக்கிறது. இதனூடாக நல்ல விளைவுகள் வரும் என்று எதிர்பார்ப்போமாக.